எழுத படிக்க தெரியாத ஒருவர் மாதா கோவிலில் மணியடிக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தாராம். அப்போது ஒரு நாள் பாருங்க, அந்த ஃபாதர் வந்து சொன்னாராம், எழுத படிக்க தெரியாதவங்க ஆலயத்தில் வேலை செய்யக்கூடாது. ஒரு 15 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே எழுத வாசிக்க நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வீட்டில் அவங்க மனைவி கிட்ட வந்து புலம்புனாராம், ஐயோ இத்தனை வயசானதுக்கப்புறம் நான் எங்கே எழுத வாசிக்க கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனம் ரொம்ப சோர்வாக இருந்துச்சான். அப்படியே அவர் மெதுவாக நடக்க ஆரம்பித்தார். ஒரு காஃபி குடிக்கலாம் போல் தோணுச்சு. போய் அங்கே ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்தார். 1 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. ரிட்டர்ன் திரும்ப நடந்து வராரு. மறுபடியும் அவருக்கு காஃபி குடிக்கலாம் போல் தோணுதுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ மறுபடியும் காஃபி குடிக்கணும்னா இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் போகணுமே அப்படின்னு தோணுச்சுங்களாம். வந்துட்டுருக்கிற வழியில் அவருக்கு தோணுச்சா, ஏன் இந்த 1 கிலோமீட்டர் இடைவெளியில் நம்ம ஒரு காஃபி கடை வச்சா சரியாகாது அப்படின்னு தோணுனால அடுத்த நாள்லேருந்து ஒரு கேனில் காஃபியும் பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் விற்க ஆரம்பித்தாருங்களாம். அப்படியே நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சது. இன்றைக்கி பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரைக்கும் வந்துருச்சுங்களாம். அவரை பார்க்குற பல பேர் கேட்டாங்களா, எப்படி இவ்வளவு வருமானம் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு. அப்போது நான் தொழில் பண்ணுறேன், நான் சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னாராம். பேங்க்லேருந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்களா, இந்த பணத்தை வச்சு நீங்கள் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது எனக்கு அதுக்கான வழியெல்லாம் தெரியாது, எனக்கு எழுத வாசிக்கவே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னோன்னே, எழுத வாசிக்கவே தெரியாமல் நீங்கள் இத்தனை சம்பாதிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டபோது, எனக்கு எழுத வாசிக்க தெரிஞ்சிருந்தா நான் மாதா கோயிலில் மணி அடிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அங்கே வேலையை விட்டுட்டு வந்தவர் வேலையே போக முடியாது, வேலையே செய்ய முடியாதுன்னு துவண்டு உட்காராமல் எதையாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு செயல்பட்டு இன்றைக்கி முன்னேறியும் இருக்கிறாருங்க. இங்கே யாருக்கும் வழி இல்லாமலெல்லாம் இல்லை, நம்ம தான் உருவாக்கிக்கணும், செயல்பட ஆரம்பிக்கணும். மீண்டும் நாளை சந்திப்போம்.